2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் உள்ள ஓவியோ ஹைட்ரோ அரங்கில் இன்று அதிகாலை கோலாகலமாக தொடங்கின. 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் காமன்வெல்த் போட்டி வரலாற்றில் முதன்முறையாக இந்த தொடக்க விழா முழுவதுமாக ஒரு மூடரங்கில் இண்டோர் அரேனாவில் நடத்தி முடிக்கப்பட்டது சிறப்பம்சமாகும். விழாவில் பிரிட்டன் மன்னர் 3ஆம் சார்லஸ் மற்றும் ராணியார் கமீலா ஆகியோர் பிரிட்டிஷ் தொலைக்காட்சி நிகழ்ச்சியான டாக்டர் WHO-வின் புகழ்பெற்ற தாடிஸ் நேர பயண இயந்திரத்தில் இருந்து அரங்குக்குள் தோன்றி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினர். பின்னர் சார்லஸ் போட்டிகளை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். செலவினங்களை குறைக்கும் வகையில் இந்த முறை 10 விளையாட்டு பிரிவுகள் மற்றும் 74 நாடுகளைச் சேர்ந்த சுமார் 3000 விளையாட்டு வீரர்கள் மட்டுமே இதில் பங்கேற்கின்றனர். மலேசியா உள்ளிட்ட 74 நாடுகளின் அணிவகுப்பு மிகவும் உற்சாகமாக நடைபெற்றது. மலேசியா சார்பில் சுமார் 40 விளையாட்டாளர்கள் பாத்திக் வடிவிலான சட்டையை அணிந்து அணிவகுப்பில் பங்கேற்றனர். தேசிய அணிக்கு தலைமையேற்று மாற்றுத்திறனாளிகளுக்கான நீளம் தாண்டும் வீரரும் இருமுறை பாராலிம்பிக் வெற்றியாளருமான டத்தோ அப்துல் லத்தீப் ரொம்லி மலேசிய கொடியை ஏந்தி சென்றார். மலேசியா இம்முறை 22 பாரா விளையாட்டாளர்கள் உட்பட 59 போட்டியாளர்களையும் 45 அதிகாரிகளையும் கிளாஸ்கோ அனுப்பி வைத்துள்ளது. 5 தங்கப்பதக்கங்களை வெல்லவும் இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. இவ்வேளையில் போட்டியை நடத்தும் ஸ்காட்லாந்து அணி அரங்கிற்குள் நுழைந்த போது பார்வையாளர்களின் ஆரவாரம் விண்ணை பிளந்தது. ஸ்காட்லாந்தின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் நெஸ்ஸி லாச் நெஸ் மான்ஸ்டர் எனப்படும் புராண கதை கதாபாத்திரம் மற்றும் பிரபல இசைக்கலைஞர்களின் கண்கவர் இசை நிகழ்ச்சிகள் விழாவுக்கு மேலும் மெருகூட்டின. குறைந்த செலவில் மிகவும் கச்சிதமான மற்றும் புதுமையான முறையில் தொடங்கப்பட்டுள்ள இந்த விளையாட்டுப் போட்டிகள் அடுத்த 11 நாட்களுக்கு ரசிகர்களுக்கு விருந்தாக அமையும்.